பிரியா மட்டும் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டா அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து குச்சி எடுத்துகிட்டு வந்துடுவா. பிரியா உண்டியல் காசுலாம் வந்துட்டு சேர்த்து வச்சிருந்தாளா, அதான் இவ கண்ணில் எங்கேருந்து பட்டுச்சோ தெரியல, அதை எடுத்து கொண்டு வந்து இவ உண்டியில் போட்டுட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கிற விழா கொண்டு ஒரு 2-3 கட்டு ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னவோ வந்துட்டு யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்துச்சா. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பிக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நானும் வந்துட்டு எடுத்து பிக்கல அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள்லேயே வந்துட்டு காஞ்சி கருவாடாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு உள்ள ஜாதி மல்லி பூ வச்சு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஃபைனல் டச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஏதோ சளி பிடிச்சதன் காரணமாகவே இன்னும் தெரியல, நல்லா காரசாரமாக வெங்காயம் நிறைய போட்டு சுண்டல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சா. ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் சுண்டல் வந்துட்டு இருந்திருக்கும். 2 பேருக்கு அதுவே போதுமானதாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி இன்னும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டா சுண்டலை வேக வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி காலையில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எடுத்து வச்சுட்டு நல்லா தாளிச்சு சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கிருகிருன்னு வருதுடா, இனிமேட்டுக்குலாம் வந்துட்டு ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் போட்டு படுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் மேடம் வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு சேர் கொண்டு வந்து கட்டில் மேலே போடுறது, ஆயக்கிட்ட வந்துட்டு கிச்சு முட்டி விளையாடுறது, இந்த விளையாட்டுல வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி இதோட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அப்பா கிட்ட 11:30 மணிக்கு வீடியோ கால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி, இந்த பொம்மை வீடியோ கால் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மட்டும் தான் இப்படி சிவராத்திரியால் உங்க வீட்லயும் இப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.